Hi guys, welcome to Mac India. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கிராஸ்மிஸ் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணிட்டு கேம் எப்படிலாம் விளையாடலாம், டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இமோட்ராப், அதாவது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இமோட்ராப்பை இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம வந்து டிவைஸ்லேயே டேரெக்டாக நம்ம கேம்ஸை எமுலேட்டர் கேம்ஸில் டவுன்லோட் பண்ணி விளையாடுறதுன்றது எப்படின்றது பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ஃபைல் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம வந்து டிவைஸ்லேயே வந்து கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எடுத்து எல்லா டைமும் வந்து நம்ம எஸ்டி கார்டை எடுத்து நம்ம சிஸ்டமில் போட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதோட இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டிவைஸை ஆஃப் பண்ணிவிட்டு எஸ்டி கார்டை எஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எஜெக்ட் பண்ண பிறகு கார்டு ரீடரில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டு சிஸ்டமில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு, ஹெச் ட்ரைவ் வந்துருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து getipup.comல வந்து நான் அந்த எமோட்ராப்போட அப்ளிகேஷன் அந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஸ்மிஸ் ஓஎஸ்க்கு அகென்ஸ்டாக அந்த எமுலேட்டர் மட்டும் தான் எடுக்கணும், அதுதான் அந்த அப்ளிகேஷன் தான் டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன ஒர்க் ஆகும், எப்படிலாம் ஒர்க் ஆகுன்ற இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது போவோம். ஸோ இங்கே வந்து டவுன்லோட் த லேட்டஸ்ட்டு ரிலீஸ் டார்கெட் ஓஎஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எமோட்ராப் அந்த ரிலீஸோட இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே அப்ளிகேஷன் இங்கே வரும். ஸோ இங்கே வந்து எமோட்ராப் ஜிப்புன்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா அசெட்டில். ஸோ இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து அதே மாதிரி நான் டேரெக்டாக அந்த இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சாரி, இப்போ டவுன்லோட் பண்ணிட்டோம். இதை எங்கே இன்ஸ்டால் பண்ணோன்னா அந்த கிராஸ்மிஸ் ஓஎஸோட ட்ரைவில் போய்ட்டு ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஸில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்கு போவோம். கிராஸ்மிஸ் ஃபோல்டருக்கு போயிட்டேன். அப்ளிகேஷனில் இங்கே எமோட்ராப் அந்த ஜிப் ஃபைல் இருக்குது. ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி 7 ஜிப்புன்னு அந்த இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் இயர்னு இருக்கும். ஸோ அது எக்ஸ்ட்ராக்ட் இயர் அந்த இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எமோட்ராப்போட ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ இந்த ஜிப் ஃபைலை டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ண பிறகு இதுக்குள்ளே அந்த அப்ளிகேஷனோட இது வந்து டீட்டெயில்ஸு, டாக்குமெண்ட், ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து எஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சிஸ்டம் பக்கமே வர தேவையில்லை. கேம் டவுன்லோட் பண்ணும்போது இதிலே டேரெக்டே நம்ம டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதுலேருந்து கார்டு ரிமூவர்லேருந்து எடுத்துடுறேன். இப்போ வந்து டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டேன் எஸ்டி கார்டை. ஸோ நம்ம வந்து சிஸ்டமை நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம் தொட போகிறதில்ல. ஸோ இப்போ நான் வந்து நம்ம ட்ரிமோய் டிவைஸை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிட்டேன். இப்போ அப்ளிகேஷன்ஸில் நம்ம அது இன்ஸ்டால் ஆனது வந்துருச்சான்னு செக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், எமோட்ராப்னு ஒரு இது வந்திருக்கு, அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் தான் நம்ம வந்து எமுலேட்டர்ஸ் கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ டவுன்லோட் பண்ணி அதை விளையாடி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆன பிறகு உள்ளே ரீட் ஆகிட்டு, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எமுலேட்டர்ஸோட இதுவும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேமும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எல்லா கேம்ஸுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 பேஜுக்கு கொடுத்துருக்காங்க எமுலேட்டர் கேம்ஸு. கேம் பாய், அப்புறம் மெகா இது டிஎஸ்ஸு, டிஓஎஸ்ஸு, அப்புறம் வந்து சோனி பிஎஸ்பி, ப்ளே ஸ்டேஷன் போர்ட்டபிள், நிட்டெண்டோ, அப்புறம் வந்து ப்ளே ஸ்டேஷன். ஸோ எல்லாமே இருக்குது. வண்டர்ஷான், விர்ச்சுவல் பாய். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பேசிக்காக ஒரு கேம் டவுன்லோட் பண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதில் வந்து நான் பிஎஸ் கேம் வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ளே ஸ்டேஷன் போர்ட்டபிள் கேம் டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இதில் ஏதாவது பேசிக்கான கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுவோம். வண்டர் ஆஃப் ஏஷியன் கேம் அப்படின்னு ஏதோ இருக்குது ஒரு கேமு. ஸோ அதை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இதோட டோட்டல் இது பார்த்திங்கன்னா ஃபைல் பார்த்திங்கன்னா 105 MB தான். ஸோ இப்போ எஸ் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம எங்கே டவுன்லோட் ஆகுதுன்ற இதை வந்து எக்ஸ் அழுத்தினீங்கன்னா
செலுத்துனீங்கன்னா காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி சர்வர் ஸ்பீட்னால வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 8 மினிட்ஸில் வந்து ஃபுல்லாக கேம் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டவுன்லோட் கம்ப்ளீட்டட். ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனோடனே ப்ராசஸிங், எக்ஸ்ட்ராக்டிங், அந்த கேம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ பிஎஸ்பியில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்ருக்கும். ஸோ முடிஞ்சோடனே அந்த கவர் இமேஜை வந்து ஸ்க்ராப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ தான் அந்த இமேஜ் வந்து வரும், அந்த கேமோட இமேஜ். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து எதுவுமே ஆக்டிவ் டவுன்லோட்ஸ் இல்லை. நம்ம இப்போ வெளில வந்துட்டு அந்த கேமை வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எமோ கிளீனரில் போய்ட்டு கிளிக் பண்ண பிறகு என்ன எமுலேட்டர்ஸ்லாம் வந்து கேம் இருக்கோ அதை மட்டும் ஷோ பண்ணிவிட்டு மீதி எல்லாம் வந்து இடன் பண்ணுறோம். பாருங்கள் 104 இடன் எமுலேட்டர்ஸ், 3 டிஸ்பிளே எமுலேட்டர்ஸ். ஸோ எமுலேட்டர்ஸில் வந்துச்சுன்னு பார்ப்போம். பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி பிஎஸ் கேம் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ எமு ட்ராப்பில் வந்து டைரெக்டாக நான் பிஎஸ்பி கேமை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் பண்ணோம். மெனுவில் வந்து கிளிக் பண்ண பிறகு ரெஃப்ரெஷ் ரோம்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபைல் வந்து அந்த எரர் இல்லாமல் ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து பிஎஸ்பி கேமுக்குள்ளே போவோம். ஸோ சமன் வண்டர் ஆஃப் ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் அப்படின்ற கேமை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ கேம் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நியூ ப்ளே. ஸோ இதெல்லாம் இது பண்ணுமே இந்த கேண்டி கிரஷ்னு விளாட்றோம்ல, அந்த மாதிரி கேம் தான் இது. மேட்ச் ஒன்றுனா மேட்ச் பண்ணி இது பண்ணி விளாட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கேம் விட்டு எக்ஸிட் ஆகிடுவோம். ஸோ நம்ம வந்து எல்லா கேம்ஸுமே இந்த எமு ட்ராப் மூலிமா நம்ம எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. டைரெக்டாகவே உங்களுக்கு தேவைப்பட்ட இல்லை உங்களுக்கு பிடிச்ச கேமை வந்து இதிலே இன்ஸ்டால் பண்ணி இதிலே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் புது அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.